ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து துளசி பிளான்ட் எப்படி ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்ல வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நம்ம பெருமாள் கோயிலுக்கு போம்போது நமக்கு பிரசாதமா துளசி தருவாங்கல்ல, அதில உள்ள அந்த விதைய எடுத்து நீங்க ஏதாவது ஒரு தொட்டிக்குள்ள போட்டு வளர்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 5 டேஸ் இல்லைனா 1 வீக்லேயே நல்ல ஒரு துளசி வந்து க்ரோ ஆயிரும். அப்புறம் துளசி செடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நேரடியான சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஈரப்பதம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் துளசி செடி வந்து நல்லா வளரும். துளசி வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதில் வந்து பூக்கள்லாம் நிறையா வளர ஆரம்பிக்கும். அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த துளசியில் வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள்லாம் ரொம்பவே நிறையாவே இருக்குது. இதை நீங்கள் டீயில் கூட போட்டு குடிக்கலாம். இந்த துளசி வளர்கிறதுக்கு நம்ம அதிகமாக உரங்கள்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தண்ணி ஊற்றி ரொம்ப சுத்தமான இடத்துல வச்சுருந்தாலே போதும், துளசி தானாக நல்லாவே வளர்ந்துடும். நான் சொன்னது எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.